நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம் 50ஆம் பகுதி. சமூக தனி வாழ்க்கை நெறிகள், பரோபகாரம், பெண்களும் சிரமதானமும். ஒரு ஸ்திரீயானவள் ஒழுங்காக பொறுப்பாக வீட்டு வேலைகளை பண்ணுவதென்றால், சமைத்து போட்டு குழந்தைகளை கவனித்து புருஷனுக்கு செய்ய வேண்டியவர்களை செய்வதென்றால் அதற்கே நாள் பூராவும் ஆகிவிடும். குடும்பங்கள் சேர்ந்துதான் தேசம், வீடுகள் சேர்ந்துதான் நாடு. ஆனதால் பொம்மநாட்டிகள் அவரவர் வீடுகளை வீடுகளாக வைத்து கொள்வதற்கானவற்றை பண்ணினால் அதுவே நாட்டுப்பணி, உலகத் தொண்டுதான், பரோபகாரம்தான். இதற்கு மிஞ்சி பொழுதும் சக்தியும் இருந்தால் பொதுப்பணிகளும் செய்யலாம். இவை ஸ்திரீ லட்சணத்துக்கு உரியதாக பெண்மை என்ற ஒன்றை வார்த்தையாகவாவது இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதற்கு ஏற்றபடியான தொண்டுகளாக இருக்க வேண்டும். அதாவது அடக்கத்துடன் செய்வதாக இருக்க வேண்டும். தேக சிரமமும் அதிகம் இருக்கக்கூடாது. கோயில்களில் கட்டுக்கட்டாக கோலம் போடுவது, பஜனை சந்தர்ப்பணை நடக்கிற இடத்தில் பெருக்கி மெழுகி பாத்திரம் தேய்த்து உபகாரம் பண்ணுவது, பிரசவ ஆஸ்பத்திரி மாதிரியான பெண்களுக்கு மட்டுமே உரிய இடங்களில் பிரசாதங்கள் விநியோகம் பண்ணுவது, அனாதை குழந்தைகளை பராமரிக்கிற இடங்களுக்கு போய் அதுகளுக்கு புது வஸ்திரம் பக்ஷணம் கொடுத்து ஏதோ கொஞ்சம் பஜனை ஸ்தோத்திரம் சொல்லித் தருவது என்று இப்படிப்பட்ட பணிகளை பெண்கள் செய்யலாம். சமுதாயம் அடங்கலும் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக குளம் வெட்டுகிற வேலையில் மட்டும் அது கொஞ்சம் சிரமமானதாக இருந்தாலும் கூட நானே பெண்களை ஈடுபடுத்தியிருக்கிறேன். இருந்தாலும் பொதுவாக சிரமதான என்பதில் கடும் சரீர உழைப்பு தேவைப்படுகிற தொண்டுகளை பெண்களிடம் காட்டாமல் புருஷர்களே பண்ணுவதுதான் உச்சிதம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா.